எங்களுக்கு அந்த அக்யூஸ்ட் எங்ககிட்ட வேணுங்க. நீங்க தண்டனை கொடுக்க தேவை. என்ன தண்டனை கொடுப்பீங்க? கூட்டு போய் சீர்திருத்த பள்ளியில போடுவீங்க. 3 வேளை நல்லா சாப்பாடு. ஜெயில போட்டா வாரத்துக்கு ஒரு நாள் கறி மீன் முட்டை தான் கொடுக்குறீங்க. அது வேணாம் எங்களுக்கு தண்டனை. நாங்க கொடுத்துக்கிறோம். இல்லையா பொதுமக்கள் நாங்க இப்ப போராட்டம் பண்ற இடத்துலயே உட்காந்துக்கிறோம். நீங்க கூட்டு வந்து எவன் வச்சிருந்தா அவங்களுக்கு எங்க ஷூட் பண்ணுங்க. கொடூரமான சாவு கொடுங்க. இனி ஒரு குழந்தை ரோட்ல இருந்தா அந்த குழந்தை நிமிந்து பார்க்க கூட பயப்படணும். அந்த மாதிரி தண்டனை கொடுங்க. இன்னைக்கு இதை செய்யறவன் நீங்க இந்த மாதிரி தண்டனை கொடுத்தீங்கன்னா கூட்டு போய் ஜெயில போடுறாங்க. 3 வேளை சோறு நல்ல தூக்கம் நம்ம செய்வோம்டா. அங்க நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்து சொல்றேன் நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. 4 நாள் உட்காந்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி கத்திருங்க இருந்தாங்க. நான் இந்த மாதிரி வெயில இருந்தாங்க வந்து போயிடுவாங்க. இதை இன்னொருத்த செய்வான். நீங்க இப்ப போலீஸ்காரங்க நீங்க தண்டனை கொடுக்க தேவையில்ல. நாங்க ஒரு புள்ளே பெத்த பொண்ணா நான் பேசுறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அதுக்கோசம் நான் வந்து இவ்வளவு நேரம் பேசினீங்க. நீங்க தண்டனை கொடுக்க தேவையில்ல. நாங்க கொடுத்துக்கிறோம். நீங்க எதுவும் வந்து ஒப்படைங்க. அது மட்டும் போதும். பொதுமக்கள் கொடுக்க முடியும். எந்த ஊர்லயும் நடக்க கூடாது. இதான் கடைசியா இருக்கணும். அந்த குற்றவாளியை மறைக்கிற காரணம் போலீஸ்காரங்களா அரசியல்வாதியா தமிழ் யார் மறைக்கிறாங்க புரியுதுங்களா? ஓட்டு போட்டு உருவாக்கின அந்த அரசியல்வாதி நாங்க தான். இப்ப நாங்க கேட்க நீங்க போய் சொல்லுங்க. அந்த அரசியல்வாதி உருவாக்கணும் நாங்க தான். நாங்க ஓட்டு போட்டு தான் அரசியல்வாதி ஆனோம். இப்ப எங்களுக்கு முடியல. இப்ப எங்களுக்கு குற்றவாளி எங்கிட்ட ஒப்படைங்க. நாங்க என்ன தெரியுமா நாங்க செஞ்சிடும். என்ன தெரியுமா? நீங்க 10 நாள் ஜெயில வச்சிருப்பீங்க. அவனுக்கு ஐயா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் ஆத்தா வருவா அண்ணன் வருவா அப்பா வருவா பார்த்து வந்துருவானுங்க. அவன் திரும்பி வெளியில இருந்து நான் போனல உள்ள ஜெயில வச்சானுங்களா என்னடா பண்ணிட்டானுங்க அழைக்க போயிடும். ஆனா நாங்க கொடுக்க தண்டனை எந்த ஜில்லாவில கை கூடாது. அவன் பொண்டாட்டி தோறதுல பயப்படணும். அவன் பொண்டாட்டி அவன் தோறனா கூட ஐயோ பொம்பளை அச்சை தோற்றம் என்ற பயம் இருக்கணும். அந்த அச்சத்தை உண்டாக்கணும். குற்றவாளி எங்ககிட்ட ஒப்படைக்க